திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசரிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம். இன்றைக்கி கந்தர் அலங்காரத்தில் நம்ம பார்க்க போகிற பாடல் 36. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, 12 திருமுறைகள், அபிராமி அந்தாதி அப்படின்னா இருக்குதா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க குறை காண வேணாம். ஏன்னா எனக்கே இது காலம் வரைக்கும் திருப்புகழ் தெரியல. முருகப்பெருமான் என்ன திருப்புகழ் பாடின பிறகு தான் நான் இதெல்லாம் தேடி கொண்டு வந்து இவ்வளோ இருக்குதா, நம்மளே இவ்வளோ காலம் தெரியாமல் இருக்கிறோமே, நம்மளை போல் எவ்வளோ பேர் இன்னும் 4 பேரை பற்றியே தெரியலையே அப்படின்றாங்களேன்னுட்டு இந்த பதிவெல்லாம் போடுறேன். இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. இன்றைய பாடல் 36 கந்தர் அலங்காரம். அருணகிரிநாதர் அருளி செய்தது. சுழித்து ஓடும் ஆற்றின் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம். நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்து ஓடு காவிரி செங்கோடன் எங்கிளை குன்றம் எட்டும் கிழித்து ஓடுவேல் என் கிளை எங்கனே முத்தி கிட்டுவது அப்படின்னு அழகாக பாடியிருக்காரு. பாடலை பார்ப்போம். சுழித்து ஓடும் ஆற்றின் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம். நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்து ஓடு காவிரி செங்கோடன் என்கிளை குன்றம் எட்டும் கிழித்து ஓடுவேல் என்கிளை எங்கனே முத்தி கிட்டுவதே. இந்த பாடலுக்கான விளக்கம். ஓ நெஞ்சே, சுழித்து ஓடுகின்ற ஆற்றின் வெள்ளத்திற்கு நிகராகும் செல்வத்தினால் உண்டாகும் துன்பங்களையும் இன்பங்களையும் அறவே நீக்கி பற்றற்று விரைந்து செல்வது எந்த காலமோ, யானையின் தந்தத்தில் உண்டாகிய முத்துக்களை கொழித்து கொண்டு ஓடுகின்ற காவிரி நதியால் சூழப்பட்டுள்ள திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ளவரே என்று துதிக்கவில்லை. 8 குலைமலைகளை பிளந்து போகத்தக்க வேலாயுதமே என்று நீ துதிக்கவில்லை. இவ்வாறு இருக்க உனக்கு முத்தி கிடைப்பது எவ்வாறு? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். முருகப்பெருமானை சிந்திக்காமையே இருந்தால் நம்மளுக்கு முத்தி கிடைக்கும்? முருகப்பெருமானை இப்படியெல்லாம் சொல்லி நம்ம வேண்டி வரம் வாங்கலையே, நமக்கு எப்படி நல்ல கதி கிடைக்கும்? முருகனை பலவாறு அவர் துதிக்கிறார், வேண்டுறார். அவரே இப்படி சொல்கிறார். ஓ நெஞ்சே, சுழித்து ஓடுகின்ற ஆற்றின் வெள்ளத்திற்கு நிகராகும் செல்வத்தினால் உண்டாகும் துன்பங்களையும் இன்பங்களையும் அறவே நீக்கி பற்றற்று விரைந்து செல்வது எந்த காலமோ. நாம் பணம் பணம் பணம்னு தான் ஓடுறோமே கண்டி, நம்ம பிற்காலம்னு ஒன்று இருக்கிறத நம்ம எங்கே நினைக்கிறோம்? பிற்காலம்னு ஒன்று வந்து அது நம்ம போகும் காலம், இறைவனாண்ட போய் சேரணுமே, அதுக்கான முன்னேற்பாடுகள் நம்ம எங்கே செய்யணும், நம்ம எங்கே நினைக்கிறோம்? நினைக்கலையே. இதிலையே நம்ம மூழ்கிட்டு இருக்கிறோமே. இதையெல்லாம் விடுத்து நாம் எப்போ போய் இறைவனுடைய திருவடியை சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கொடுத்துருக்காரு. துன்பங்களையும் இன்பங்களையும் அறவே நீக்கி பற்றற்று விரைந்து செல்வது எந்த காலமோ அப்படின்ட்டு அந்த காவிரி
முத்துக்களை கொழித்து கொண்டு ஓடுகின்ற காவிரி நதியால் சூழப்பட்டுள்ள திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ளவரே. இந்த திருச்செங்கோடு நகுடைய சிவபெருமானுடைய தலம். அந்த தலத்தில் இருக்கிற முருகப்பெருமானை அருணகிரிநாதர் போய் பாடுறார். அருமையான பாடல். இதையெல்லாம் இந்த பாட்டை பாடும்போது நம்மளுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். பிரிஞ்சு போன கணவன் மனைவியாக இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. அது மாதிரியான ஒரு தலம் திருச்செங்கோடு தலம். அந்த தலத்தில் முருகப்பெருமானை வேணா நம்மளுக்கு சொல்லவா கேட்கணும்? நீங்கள் எப்படியெல்லாம் பாடாமல் அவர் எப்படியெல்லாம் பாடாமல் இருக்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்கள். இந்த தலத்தில் திருச்செங்கோடு தலத்தில் எழுந்தருளியுள்ளவரே என்று துதிக்கவில்லை. எப்பா திருச்செங்கோட்டில் வாழும் முருகப்பெருமானே அப்படின்னு நம்ம துதிக்கவே இல்லை. குளமலைகளை பிளந்து போகத்தக்க வேலாயுதமே என்று நீ துதிக்கவில்லை. இவ்வாறு இருக்க உனக்கு முத்தி கிடைப்பது எவ்வாறு அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டு தினந்தோறும் பாடுங்க. நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையெல்லாம் தானாக அதுக்கான சொல்யூஷனு கூடவே கூட்டிகிட்டு வரும். ஏன்னா பூட்டு கொடுத்தா சாவி கொடுக்குற மாதிரி பிரச்சனைக்கான தீர்வும் முருகப்பெருமான் நம்மளுக்கு கூடவே கொடுப்பார். பிரச்சனையே வச்சுக்கிட்டு வாழ்ந்து இல்லாமல் வந்துதா முள்ளை விலைக்கு வழியை சீர்திருத்துற மாதிரி தூக்கி போட்டு போய்கினே இருக்கலாம். சுழித்து ஓடும் மாற்றின் பெருக்கானது செல்வம், துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம். நெஞ்சே கரிகோட்டு முத்தை கொழித்து ஓடு காவிரி செங்கோடன் என்கிளை, குன்றம் எட்டும் கிழித்து ஓடுவேல் என்கிளை, எங்கனே முத்தி கிட்டுவதே. இந்த அருமையான பாடலை விளக்கேற்றி வச்சு பாடுங்க. தினந்தோறும் மௌன விரதம் கடைப்பிடிங்க. இதையெல்லாம் செய்ய செய்ய முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.